எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட். இன்னைக்கு வந்து நானும் முதலாளியும் தான். டிஎன்பிஎல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஐபிஎல் வந்து உறுதியாக தெரியும் வரை நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். அடிச்சு விடுறது அரட்டை ஸ்குவாட் கிடையாது. அதனால ஷுவரா ஏதாவது நம்ம கெஸ் பண்ண முடியும். கெஸ் தான் அதுவும். எது உறுதியா எங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சது எப்போ அப்படின்னு பார்க்கலாம். டிஎன்பிஎல் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஐ ட்ரீம் தமிழன்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் தோத்தாங்க. அந்த மேட்ச் பார்த்தோம். 3 மேட்ச் ஒன் சைடடாகவே போயிடுச்சு. அதில் 3 மேட்ச்சில் 2 மேட்ச் ஒன் சைடடாக போச்சு. அந்த திருச்சி மதுரை மேட்ச் வெறித்தனமாக போச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடைசி 2 விக்கெட்டில் ஜெயிச்சாங்க. அது ஒரு பாயிண்ட்ல வந்து 123 ஃபார் 7 என்னமோ இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம குர்ஜப்னீத் அவரும் வந்து அந்த சரவணன் 2 பேரும் கேமே மாத்திட்டாங்க. அத்திக்கூர் ரஹ்மான் அவுட் ஆகும்போது வந்து 132 ஃபார் 8. அங்கேருந்து 174 சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா 42 ரன் 43 ரன் சேஸ் பண்ணியிருக்காங்க 2.3 ஓவர்ஸில். வந்து செமையா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நல்ல ஷாட்ஸ் விளாண்டாரு குர்ஜப்னீத். ஒன்று தான் இன்சரேஜ் வாங்கி அந்த 4 போனது. மற்றது எல்லாமே செம்ம ஷாட்ஸ் விளாடினாரு. அதே மாதிரி அந்த மேட்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. 173. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப கம்மி, லோ ஸ்கோரிங்காக போச்சு. லோ ஸ்கோரிங் த்ரில்லர்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் 107 தான் அடித்தாங்க. இவ்வளோக்கும் பெரிய பிளேயர் இருந்தாங்க. நம்ம பழைய வீடியோ டிஸ்கஸ் பண்ண மாதிரி நடராஜன் வந்து ஃபிட் ஆகி ஃபுல்லாக 4 ஓவர் போட்டார். விக்கெட்லெஸ் 1 விக்கெட் எடுத்தார். பட் 4 ஓவர் போட்டார். சாய் கிஷோர் இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க சரியாக விளையாடல, தோத்துட்டாங்க. இவங்க வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ் ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. செகண்ட் மேட்ச் தான் இந்த மேட்ச். செம்ம த்ரில்லரு. மதுரை பேந்தர்ஸ் வர்சஸ் திருச்சி சோலாஸ். ஸோ குர்ஜப்னீத்துக்கு ஒரு நல்ல இது. அந்த மேட்ச்சில் இன்னொன்று வந்து இந்த தீபேஷ் தேவேந்திரன், முதலாளிக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அண்டர் 19 ஃபாஸ்ட் பவுலர், ஆல்ரவுண்டரு. அவர் நம்பர் 6 ஆடினாரு. இந்த மேட்ச் ரன் அடிக்கல பெருசா. பவுலிங் வந்து செம்மையாக போட்டார். 145 வச்சு அழுத்துறாரு. அந்த ஜாஃபர் ஜமால் வந்து அவர் எனக்கு தெரியும், அவர் ஃபர்ஸ்ட் டிவிஷன் விளையாடுவார் சென்னையில். முன்னாடி சேலம் ஸ்பாட்டன்ஸ் விளையாண்டாரு. இப்போ இங்கே விளையாடுறாரு. ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பிளேயர்லாம் கிடையாது. அவர் வந்து சுற்றுவார் நல்லா. ஆனால் அந்த அவர் அவுட் ஆன பால் பார்த்துருப்பீங்க. அது ஒரு பயங்கர ஃபயர் பாலு, போல்டு, சரியான போல்டு. அது பயங்கர ஃபயரோட போடுறாரு தீபேஷ் தேவேந்திரன். இப்போவே நான் சொல்கிறேன், எல்லாரும் துண்டு போட்டு வச்சுங்க. ஐபிஎலுக்கு முன்னாடி தீபேஷ் தேவேந்திரன் ஃபயர் இருக்கு கண்டிப்பா. முதலாளி சொல்லுங்க. இல்ல ஒண்ணு வந்து திண்டுக்கல் டிராகன்ஸ்ல இவரை காணோம், அஸ்வினை காணோம். அவர் அவர் விளையாட முடியாது. அஸ்வின் இனிமே விளையாட முடியாது இல்ல. அவர் கூலிங் பீரியட்ல இந்தியாக்குள்ள விளையாடணும்னா வெளியே போய் விளையாடிட்டார்ல அவரு. ஸோ இந்தியாக்குள்ள விளையாட முடியாது. ஸோ அது ஒண்ணு. இப்போ தீபேஷ் தேவேந்திரன் வந்து நம்ம வந்து வேர்ல்ட் கப், அந்த நடன வேர்ல்ட் கப் ஆனே பேசணும். அவரும் அம்பரீஷும் வந்து ப்ராமிசிங் ஸ்டார்ஸ். நம்ம வந்து எப்படியாவது ஐபிஎல்ல சைன் அப் பண்ணி ஆகணும், இன்ஜுரி சப்பா இருக்கணும்ன்ற பேர் சைன் அப் பண்ணி ஆகணும், தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய சொன்னோம். அம்பரீஷ் வந்து கடைசியில வந்து ஹைதராபாத் தான் சைன் பண்ணாங்க. பட் அட்லீஸ்ட் இவர் இன்னும் அவைலபிளா இருக்கார். சைன் அப் பண்ணி இவங்க க்ரூம் பண்ணாங்கன்னா ஹி வுட் பி அ குட் ப்ராஸ்பெக்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அட்லீஸ்ட் இந்த அடுத்த சைக்கிளுக்காவது கண்டிப்பா ரீடைன் பண்ணலாம். அது அன்கேப் பிளேயர். ஸோ டெஃபினட்டா இம்பாக்ட் பிளஸ்ஸா தான் இருக்கும் டீமுக்கு. ஆனா நீங்க அதை விட முக்கியம் வந்து குர்ஜப்னீத் சிங் பேட்டிங் பிடிக்கிற கமெண்டபிள் தான். அவர் நீங்க என்னதான் இருந்தாலும் நீங்க ஃபாஸ்ட் பவுலர்னு சொன்னாலும் 9 பால்ல 21 ரன் அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதோட ஹைட்டுக்கு நமக்கு தெரியும் யூஸ்வலா. ஸோ அவர் வந்து பேட் கமின்ஸ் இன்ஸ்பிரேஷனா எடுத்து அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவர் ஓரளவுக்கு வந்தாரு அப்படின்னா கூட, பிளஸ் தட் ஆல்சோ இன்க்ரீசஸ் இஸ் டேக்ஸ். இப்போ அவங்க நேஷனல் டீமா இருக்கட்டும், இதுவா இருக்கப்ப ப்ரிஃபரன்ஸ் அவர் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்க்ரீசஸ் டேக்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த ஃபார்ம் கன்டினியூ பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். அதான், ஏன்னா கிளட்ச் இன்னிங்ஸ் விளையாடி இருக்காரு, வின் பண்ணி கொடுத்துருக்காரு வித் பேட். அப்படிங்கிறப்ப இட் வில் மேக் அ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் நீ சொன்ன மாதிரி. ஸோ அப்படியே 3வது மேட்ச் வந்து அந்த நெல்லை ராயல் கிங்ஸுக்கும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்த குடும்பம் மாதிரி ஆயிடுச்சு சிஎஸ்ஜி. இப்போ முன்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. நான் ஜெகதீஷன் தவிர எல்லாத்தையும் விட்டுட்டாங்க அந்த டீமை. அபிஷேக் தன்வார் வந்திருக்காரு. இருந்தாலும் இந்த மேட்ச் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அந்த ஸ்கோர் 204 அடிக்க விட்டாங்க. அந்த ஆதிஷ் அவரும் வந்து அடிச்சாரு பயங்கரமா. அதுக்கப்புறம் வந்து ரித்திக் ஈஸ்வரன் ஈஸிலி த பெஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்டர் இந்த டோர்னமெண்ட் என்ன கேட்டா. ரித்திக் ஈஸ்வரன் அவரு வந்து வெளுத்து விட்டார் கடைசியில. சோனு யாதவ் அடிச்சிட்டாரு. அவங்க வந்து சஞ்சய் யாதவ் விட்டுட்டு அதை அப்படியே சோனு யாதவ் வச்சு சூப்பரா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. என்எஸ் ஹரிஷ், இந்த அட்னன் கான் எல்லாரும் அடிச்சு 204 அடிச்சாங்க. திருப்பி சேஸ் பண்ணும்போது யாருமே பெருசா ரன் அடிக்கல. இப்போ எல்லாம் 20s. ஜெகதீஷ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, ஆனால் அவுட் ஆயிட்டாரு. பெருசா அந்த அஸ்வந்த் வந்து கடைசியில் அடிச்சாரு. பட் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பவுலிங் வந்து என்எஸ் ஹரிஷ் அவர் கன்சிஸ்டண்டா எப்பயுமே போடுவார். அவரு 4 விக்கெட்டு, சோனி யாதவ் 2 விக்கெட்டு, ராக்கி பாஸ்கரும் ரோஹித்தும் 2 விக்கெட்டு. ஸோ அதுவும் வந்து ஒரு ஈஸி வின் ஆயிடுச்சு. இதில் வந்து 3 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து ரொம்ப ஒன் சைடடாக போயிடுச்சு. இப்போ அடுத்த மேட்ச் சேலம் ஸ்பாட்டன்ஸ் ரொம்ப பேடாக விளையாடிட்டு இருக்காங்க. சேலம் ஸ்பாட்டன்ஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு வாட்டியும் அவங்க கடைசியாக தான் ஃபினிஷ் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க.
இந்த வாட்டியாவது கொஞ்சம் நல்லா விளையாடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஃபினட்டா இதுவும் ஒன் சைடா போய் கோவை வந்து ஈஸியா ஜெயிக்கிறாங்க. சொல்லுங்க முதலாளி. இல்ல இவர் அந்த பேர் என்ன பொய்யாமொழி தான் வந்து ஸ்பார்டன்ஸ் சேலம் ஸ்பார்டன்ஸோட கீ பிளேயர். அவர் தான் இன்னைக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் நல்ல போடுறாரு. முன்னாடி திருச்சியில இருந்தப்ப ஒரு பர்பிள் கேப் வாங்கினாரு. ஸோ அவர் ப்ராஸ்பெக்ட் நல்லா பிக்கு தான். இன்னைக்கு நல்லா போட்டிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டிருக்காரு, 3 விக்கெட் எடுத்திருக்காரு. லாங் டேர்ம் ப்ராஸ்பெக்டா எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல. ஐ மீன் ஃபார் அதர் அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. இது வந்தா நல்லா தான் இருக்கும். எஸ், போன வருஷம் நல்லா ஃபார்ம்ல இருந்தாரு, இந்த வருஷம் ஃபார்ம்ல இருக்காரு. கேரி ஆன் பண்ணாதான் பார்க்க தெரியும். நம்ம என்னதான் நீங்க வந்து இது சொன்னாலும் கோவை கிங்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருந்திருக்காங்க. அதை நீங்க வந்து டினை பண்ண முடியாது. நாங்க தலைவர் ஷாருக் கான் வந்து எப்படி இருந்தாலும் அவர் கடைசி 3 வருஷமா has been consistent with the bat and the ball. 4 விக்கெட் எடுத்துவாரு. இப்ப 46 for 5 இருக்காங்க பாரு. for 7 வந்தோடனே டப்புன்னு பால் எடுத்து தூக்கி போட்டு 2 விக்கெட் எடுப்பாரு பாரு. எடுத்துட்டு அவர் அப்படியே அவர் இடத்த வந்து தக்க வச்சுக்குவாருன்னு தெரியல. பட் he has to pick up his skills in IPL. இது TNPL சரி, அது வருஷம் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஆனா ஒவ்வொருத்தையும் அவர் கொஞ்சம் கடைசி கொண்டு போயிடுறாரு, குவாலிஃபையர் வரைக்கும் கொண்டு போயிடுறாரு. என்ன நம்மளுக்கு ஆடுறப்பதான் சரி, ஜிடிக்கு ஆடுறப்பதான் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. போற போக பார்த்தா அவர் எங்கேயாவது திருப்பி நம்மளுக்கு வந்துருவாரோன்னு பயமும் இருக்கு. சேலம் தான் எனக்கு என்னன்னே புரியல. நல்ல டீம் தான் வச்சிருக்காங்க. இந்த கவின் கீப்பர் பேட்டர், ஹரிநிஷாந்த் ஓப்பனரு, நிதிஷ் ராஜகோபால் நான் பெருசா ரேட் பண்ண மாட்டேன் எப்பயுமே. இந்த சன்னி சாந்தும் பாரு IPL அப்ப ஹைப் கொடுத்தாங்க, பயங்கரமான பிளேயர் அப்படின்னு. இந்த கார்த்திக் மணிகன் எனக்கே தெரியும், நான் விளையாடி இருக்கேன் கார்த்திக் மணிகனோட. நல்ல டீம். ஹரிஷ்குமார், பட்ஜெட் ஹர்திக் பாண்டியா, ஹரிஷ்குமார் எடுத்து வச்சிருக்காங்க, அஜித் ராம், எல்லாத்தையும் வச்சுட்டும் அவங்க இப்படி பொய்யாமொழி நீங்க சொன்ன மாதிரி நல்ல டீம் வச்சுட்டும் இந்த ஸ்ட்ரகிளிங், அது பாக்குறதுக்கு இதா இருக்கு. ஐ திங்க் இன்னொரு கீ வந்து இப்ப இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் மணிமாறன் சித்தார்த் அவர் வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல போட்டுருவார், பவர் பிளேலே போட்டுருவார். 3 ஓவர் போட்டு 100 தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு சைடில் அவங்க கண்ட்ரோல் பண்றப்ப இன்னொரு சைடில் ஐ திங்க் ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ரெஷர் வந்து மாட்டிக்கிறாங்க. அது 194 கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா விக்கெட் ரன் எடுக்கணும்ன்ற ப்ரெஷர்ல இருக்காரு. மணிமாறன் சித்தார்த் போன சீசன் பெருசா IPL இம்பாக்ட் இல்ல, பட் TNPL has been always consistent தான், பாசிட்டிவ் பிளேயர். அதுல இருந்து IPLக்கே வந்தார். ஸோ அவரோட கீ ரோல்னாலதான் மேபி இந்த விக்கெட்ஸ். மேபி வேற மேட்ச் இருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அவர் அட்லீஸ்ட் பெர்ஃபார்ம் பெட்டரான்னு தெரியாது. இந்த டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. போர்ட் ஆஃப் ஸ்பெயின்ல பாகிஸ்தான் ஜெயிச்சாங்க 8 விக்கெட்ல. டாஸ் அண்ட் சேஸ் வந்து நாங்க இன்னொரு ஸ்பின்னர் விளையாடி இருந்தா நாங்க வந்து அறுத்து தள்ளி இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நல்ல பாவம் அந்த இவரு ஜமைக்கன் ஜொமல் வாரிக்கன் 6 விக்கெட் அவரை வச்சு 46 ஓவர் போட்டாங்க. சொன்னது கரெக்ட் தான். இன்னொரு ஸ்பின்னர் இருந்திருந்தா கொஞ்சம் இதா இருந்திருக்கும். பட் கொஞ்சம் ரன் அடிச்சிருக்கணும் உங்க செகண்ட் இன்னிங்ஸ். 117 ரன் செகண்ட் இன்னிங்ஸ் அடிச்சுட்டு நீங்க 3 ஸ்பின்னர் விளையாண்டாலும் தோக்க தான் செஞ்சிருப்பீங்க. இது பாகிஸ்தான் சொல்ல முடியாது. எப்படி வாட் பாகிஸ்தான் டர்ன்ஸ் அப் அந்த டேன்னு சொல்லி அவங்க வந்து அடிக்க வேண்டியது 100 ரன் தான் இருக்கணும். 10 விக்கெட் இருந்தாலும் கூட அந்த 10 விக்கெட்டையும் அந்த 10 ரன்ல கூட தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. ஸோ நல்லா ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. பட் குட் டு சி தட் வெஸ்ட் இண்டீஸ் இஸ் த்ரைவிங். அந்த முன்னாடி மாதிரி அவங்களுக்கு வந்து பிளேயர்ஸ் யாரும் இல்லை, ஷார்டேஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஆயிட்டாங்க அப்படின்னா தேல் பி குட் டீம். ஒரு அளவுக்கு அட்லீஸ்ட் WTC கொஞ்சம் கன்டென்ஷனா இருக்கும்னு தோணுது. இப்போ WTC வச்சதுனால பெனிஃபிட் இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் டெஃபினெட்லி ஆன் த அப் தான். அடுத்த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஒர்த் வாட்சிங் வெஸ்ட் இண்டீஸ் ஹவ் தே டு. கண்டிப்பா ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கட் பண்ணிருக்கலாம். அந்த அவங்களுக்கு இன்னொரு ஹோம் அட்வான்டேஜ் அந்த சாமி தெரியல அவர் ஏன் அவர் அந்த முடிவு எடுத்தாருன்னு. அவர் ராஸ்டன் ஜேசோட உட்காந்து முடிவு எடுத்திருப்பாரு. அவர் அந்த அளவுக்கு, ஆனா அவர் ரெட் பால் அவர் விளையாண்டாரா என்ன? அவர் அந்த அளவுக்கு ஒயிட் பால் தான் அதிகமா விளையாண்டாரு. இருந்தாலும் இல்ல கண்டிஷன்ஸ்க்காக சொன்னேன். சரி ஓகே பாப்போம். இனி என்ன முடிஞ்சிருச்சு, சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இனி இதுதானே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஓடிஎஸ் தானே இருக்கு. ஆமா ஓடிஎஸ் சார். இவங்களை பாத்தீங்களா? இப்ப இந்தியா வந்து ரஃப் பிச்சஸ் ஃபார் கேலே டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடி அன்னைக்கு சொன்னேன் கேஎல் ராகுல் வந்து ஒரு டஸ்ட் இதுல விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மத்தியானம்லாம் பேட்டிங் பிடிக்கிறாங்க. அப்ப 7ஆம் தேதி ஆரம்பிக்குது எனக்கு, 4ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. ஸோ பாப்போம். இங்கிலாந்து வந்து டெஸ்ட் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வெற்றி, நான் ஸ்குவாடை படிக்கிறேன், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்சம். ஜோ ரூட் கேப்டன், சாம் குக்கு, ஒலி போப், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜார்டன் காக்ஸ், ஒலி ராபின்சன், கஸ் அட்கின்சன், பென் டக்கெட், ஜேமி ஸ்மித், பஷீர் அவர் விடவே மாட்டாங்க. பஷீரை நீ சொல்லுவியே. மேத்யூ ஃபிஷரு, ஜாஸ் டங்கு,
ஹாரி ப்ரூக்கு, எமிலியோ கே, டான் லாரன்ஸ், பிரைடன் கார்ஸ். சொல்லுங்க இந்த டீமை பத்தி சொல்லுங்க. சாம் கரன் வந்துருவேன், வந்தாலும் வந்துருவேன், வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்லாம் சொன்னாரு. என்ன ஆச்சு? சாம் கரன் வந்து அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க, பட் ஸ்டில் இந்த ரெக்கனிங் தான். ஏதாவது இன்ஜுரி ஆச்சு தான் டக்குன்னு உள்ள இறக்கி விட்டுறோம்னு நினைக்கிறேன். இல்ல ராக்கி அதை தேவையில்லை அப்படின்னு மூவ் ஆன் ஆயிட்டாரான்னு தெரியல. ஆனா இல்ல பஷீர் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு செலெக்ஷனை சாம் கரன். ஆமா, ஆக்சுவலா அவங்க பெர்ஃபார்ம் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் இவங்க அதே திருப்பி இன்னும் they have not moved on from. ஆனா இதுதானே இவங்களோட கடைசி இது பிளமிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ம் ம் ஸோ பிளமிங் டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் ஏன்னா பழைய சிஎஸ்கே பிளேயரு அந்த மாதிரி ஏதாவது கோட்டால ஏதாவது சேர்த்துக்கு வரா என்னன்னு தெரியல. இந்த ஸ்லோ டெஸ்ட்லயும் வந்து நீங்க ஸ்லோ மூவ் பால் போடுங்கன்னு ஏதாவது கேட்பாரா அப்படின்னு தெரியல. ஆனா எனக்கு என்ன இந்த பஷீர் விடலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பஷீர் நான் வந்து நினைச்சது வந்து இவரால தான் இருக்காருன்னு நினைச்சேன், ஸ்டோக்ஸ் ஸ்டோக்ஸ்னால. ஆல அப்படின்னு. பட் அதையும் மீறி அவங்க இன்னும் பஷீர் வச்சிருக்காங்க. இவங்களோட ஸ்டாண்டர்ட் டீம் இதே தான். பெத்தல் ஃபிட் இல்ல, பெத்தல் ஃபிட்டா இருந்தானா டெஃபினெட்லி would have come in. அது வேற சொல்லிட்டு இருந்தாங்களா, they are planning to get him as the opener for the long term run அட்லீஸ்ட் உள்ள வந்திருப்பாரு, வெற்றி ஸ்குவாட்ல ஷூரா இருந்திருப்பாரு. சோ அதே மாதிரி சானி பேக்கர், ஜேம்ஸ் ரூ 2 பேரும் டிராப் பண்ணிட்டாங்க இப்போ அந்த பழைய போன சீரீஸ்ல இருந்து. அது அந்த பாகிஸ்தான் சீசன். பட் அது எல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டாப் கேப்பா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹோம்ல இருந்ததுனால அப்படி ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் மெயினா வந்து அவங்களோட இப்போ பிளம்பிங் வந்து வெளியே உட்காந்து பாப்பாரா இல்லாட்டி அதுல இன்வால்வ் ஆயிருக்காரா அப்படின்னு தெரியலையே. இன்வால்வ் ஆயிருக்காரு வெற்றி, பிளம்பிங் இன்வால்வ் ஆயிருக்காரு. பிளம்பிங் ட்ரெஸ்காத்திக் சேர்ந்து அதை எடுத்திருக்காங்க. அப்புறம் சரி, அப்ப சாம்கரனுக்கு அவர் ஏன் சாம்கரன் இல்லாம நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, அதனால நீங்க அடுத்த தடவை நான் வந்தோடனே சாம்கரன் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி இந்த டைம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் இன்புட்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். பார்ப்போம். ஒலி போப் ரொம்ப நாளாக தள்ளி வச்சிருந்தாங்க, திருப்பி அவரை சேர்த்துட்டாங்க. நாட்டாம வந்து அவங்களோட ஆறும் பழகக்கூடாது, தண்ணி குடிக்கூடாதுன்னு இருந்தாங்க. ஒலி போப் இப்ப திருப்பி வந்துட்டாரு. அதே மாதிரிதான் டான் லாரன்ஸ் திருப்பி வந்திருக்காரு, ஜார்டன் காக்ஸ் திருப்பி வந்திருக்காரு. அவங்க ஒரு ரொட்டேஷன்ல விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்கிலாந்து டீமும் ஆக்சுவலா இப்போ இங்கிலாந்து பாகிஸ்தானோட ஆடப்படுறாங்க. ஸோ ரெண்டு டீமும் வந்து இப்போ இருக்க டீம் ஜோ ரூட் இருக்காங்க, ஸ்டெபிலிட்டி தெரியுது. பட் ரெண்டு டீம் கேன் ஆல்சோ இப்போ பழையபடி அவங்க தெல்பி இந்த மிடில் இப்போ பழையபடி அக்ரெசிவ் ஆடுறதா இல்ல ஒலிஜினா டெஸ்ட் ஆடுறதா அப்படின்றது. ஸோ பாகிஸ்தான் ஹேஸ் அ சான்ஸ் டு வின் இன் திஸ் கேஸ். சான்ஸ் இருக்கு. அதாவது ஜோ ரூட் இருக்கிற வரைக்கும் கஷ்டம் தான். பட் அந்த மைண்ட் செட் மற்ற பிளேயர் எல்லாம் ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்கல்ல, அவங்கள பிரேக் அவுட் பண்ணிட்டு வரணும்னா. ஆனா அதே டைம்ல வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்னா இவங்க உடனே வந்து கொலாப்ஸ் ஆகி தோத்து விட்டுரும். பாகிஸ்தான் will do பாகிஸ்தான் திங்ஸ் தான். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ வில் கீப் ஃபாலோயிங் தட் ஆல்சோ. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். வியூவர்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் இங்கிலாந்து டீமில் யார் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லுங்கள். டிஎன்பிஎல்ல உங்களை எதே எக்ஸைட் பண்ணுது பார்த்த வரைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போதைக்கு வந்து குர்ஜப்னீத், அந்த சரவணன் அவங்க இன்னிங்ஸு ப்ளஸ் தீபேஷ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். வேறு நீங்கள் என்ன ஃபயராக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஐபிஎல் வந்துகிட்டே இருக்கு. ஐபிஎல்ல நாங்கள் சொல்லுவோம் கண்டிப்பாக. ஐபிஎல் உங்களுக்காக ஸ்பெஷல் எபிசோட் வந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் முதலாளி, இல்லாட்டி வி கேன் க்ளோஸ். அதான். ஸோ வி வில் சைன் ஆஃப் வித் திஸ். நான் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தேன், பிரதீப்னு, யூகேல வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு எப்படிதான் லாக்குல போய் பார்க்க சொல்லியிருக்கேன், சவுத்ஆம்ப்டன்ல. அவர் போய் பார்ப்பான்னு எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி அன்னைக்கு ஒருத்தர் ஜெயராம்னு ஒருத்தர் பார்த்தேன். ஸோ எனிவே தேங்க்யூ ஃபார் ஃபாலோயிங் அஸ், சப்போர்ட்டிங் அஸ். ஸோ வி சைன் ஆஃப் வித் திஸ். வில் பேக் டு மோர் யுவர் ஆர்டிஸ்ட். பை.